நான் ஆசைப்படுற எந்த விஷயத்தையும் இன்னும் கை கொடுக்க மாட்டேங்குது. நான் நினைக்கிறது எதுவுமே செயல் வடிவம் கொடுக்க மாட்டேங்குது. இப்படியே கன்ஃபியூஷன்ல இருக்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருமோ, என் வாழ்க்கை இப்படித்தானா அப்படின்னு பல பேர் புலம்பல் நம்ம பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும், அதை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போது. வாழ்க்கையில நீங்க தள்ளி போடுற எல்லா விஷயத்துக்கும் மெயினான ரீசன் நீங்க அதை பிலீவ் பண்ணலாம், அதை நம்பவே இல்லாதனாலதான் நீங்க ஆசைப்படுற ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது. இது எப்படி நம்ம மாத்தலாம்னா மாத்த முடியும். ஆனா அதுக்கு ஒரே வழி, சில ப்ராசஸ் இருக்கு. சிம்பிள் தான், பெருசா நான் ஒன்றும் சொல்ல போறது, சிம்பிள் ஸ்டெப். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த மாதிரி மனநிலை நம்ம இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல நிறைய பேர் கேட்குற கேள்வி, நிறைய பேர் சொல்ற ப்ராப்ளம் என்னன்னா, என்னால காலையில எந்திரிக்க முடியல, ஏன்னா நான் லேட்டா பல வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சு தான் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு மார்னிங் எந்திரிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா எந்திரிக்க முடியல. ஆசை மாத்திரம் இருந்துச்சுன்னா நடைமுறைப்படுத்துமா? பண்ண முடியாது. அது போக நிறைய பேர் காரணக்கர்த்தா சொல்றாங்க, சார் எனக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கு, எனக்கு ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இருக்கு, என்னால் விட முடியல. எல்லாமே நினைச்சா நம்மளால மாற்ற முடியும். இதுல இந்த ஏஜ் அந்த ஏஜ்னு கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, அந்த 5ல் நீங்க நினைக்க இது பண்ணலன்னா 50ல் அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எந்த வயசா இருந்தாலும் அதுக்கு ஒரு பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா தொடர்ந்து 48 நாள் ஒரு மண்டலம் மாதிரி பண்ணா நடக்கும். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டா அதை நான் சொல்லிடுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி சில பேர் சொல்ற காரணத்தை பார்த்தா அதை நான் பார்க்கும் போது எனக்கு எப்படி தோணும்னா, அப்போ அவங்க ப்ரியாரிட்டி கொடுக்குற ஒரு விஷயம் தான் அவங்க மனசுல நிற்கிது. ஆசை ஒன்று இருக்கு, ஆனால் ப்ரியாரிட்டி ஒன்று கொடுக்குறாங்க. சார் நான் என் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க என் கூட சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, என்னால் முழுமையாக உட்காந்து தியானம் பண்ண முடியல, என்னால் என் பையன் பொண்ணுங்கிட்ட எல்லாம் பேச முடியல, என் ஆஃபீஸ்லையும் பிரச்சனையா இருக்கு, என் வேலையிலையும் ஒழுங்காதனால என் பாஸ் என்னை திட்டுறாங்க, இப்படி தான் சொல்றாங்க. அப்போ இதில் என்ன நடக்குது, என்னால் உட்காந்து தியானம் பண்ண முடியலன்னா மெயின் சோர்ஸ் ஆஃப் இது அவுட் ஆஃப் இருக்கிற சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணாத வரைக்கும், அதுக்கு பின்னாடி நீங்க தியானம் பண்றதுக்கு முன்னாடி உட்கார்ந்து ப்ராசஸ் நீங்க பண்ணா மட்டும் தான் மாறும். அதே மாதிரி ஆல்கஹால் விடணும்னா அதுக்கு முன்னாடி ப்ராசஸ், ஸ்மோக்கிங் விடணும்னா அதுக்கு முன்னாடி ப்ராசஸ், காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ். இப்போ 5 மணிக்கு எந்திரிக்கணும், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்க, நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னா உங்களால் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். வீட்டில் நீங்கள் எல்லா வேலையும், வீட்டில் பையனுக்கு சாப்பாடு, பொண்ணுக்கு சாப்பாடு, ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போட்டு, மாமியாருக்கு சாப்பாடு போட்டு, வீட்டை க்ளீன் பண்ணி எல்லாம் அந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி நான் படுக்கும் போது 12 ஆகுது. அசந்து தூங்குறதே 1 மணி. நான் எப்படி 5 மணிக்கு எந்திரிக்கிறது? கரெக்டான கேள்விங்க. நீங்க கேட்கறது எல்லாமே 100%. ஏன்னா உங்க சூழ்நிலை அப்படி. இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதுக்கு நீங்க 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா 9:30 to 10 o'clock நம்ம படுக்கணும், ரைட்டுங்களா? அதுக்கு சிம்பிள். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிறத உட்கார்ந்து பேச பார்க்கணும். உங்க ஹஸ்பண்டையோ உங்க குழந்தைட்டையோ உங்க வீட்டில் இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாத்த பார்த்தாதான், அந்த ப்ராசஸை மாற்றினீங்கன்னா தான் அது எடுத்தோடனே ஒரே நாளில் மார்னிங் 5 மணிக்கு எந்திரிக்க முடியாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட சொல்லணும், எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, காலையில நான் எந்திரிக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சில இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ண போறேன், சாப்பாடு ரெடி பண்ணி அந்த டேபிள்ல வச்சிடறேன், நீங்க போட்டு சாப்பிடுங்க. மார்னிங் எந்திரிச்சு நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணிட்டு நான் பாத்திரத்தை வளர்க்குறேன். இதை நீங்க பார்த்து மாமியார்ட்ட தப்பா எடுத்துக்க வேண்டாம். நான் போக காலத்தில் அதையும் 10 மணிக்குள்ள நான் முடிச்சுட்டு நான் படுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். இப்படி நம்ம பேச பார்க்கணும், குழந்தைங்க கிட்ட சொல்ல பார்க்கணும். இதை நான் பண்றதுனால என் ஹெல்த் நல்லா இருக்கும், என் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா உங்களையா நல்லா பார்த்துக்க முடியும், எனக்கு ஒரு சந்தோஷம் வருதுன்னா உங்களுக்கும் அது சந்தோஷம் தான், இது யாருக்காண்டி பண்ண, நம்ம வீட்டுக்காண்டி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம பேசணும். அதை சொல்ற விதத்தில் சொல்லணும். இதுல ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரா இருந்தாலும் உங்க சூழ்நிலை பிரச்சனை என்னவோ அதை உட்கார்ந்து அந்த ப்ராசஸை பேசுனீங்கன்னா, இதுல மெயினா என்னன்னா, நீங்க ஆசைப்படுறீங்க 5 மணிக்கு எந்திரிக்கிறது, அந்த ஆசைப்படுறது என்னால முடியும்னு நினைச்சாதான் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஓகே என்னால முடியும், 5 மணிக்கு எந்திரிக்க முடியும் நினைச்சா மாத்திரம்தான் இந்த ப்ராசஸே நடக்கும். நீங்க எதுக்கு எந்திரிக்கணும், நம்ம எப்பயும் போல ரொட்டீன்ல இது பண்ணுவோம், கடந்த 10-15 வருஷமா அப்படித்தானே இருக்கிறோம், எந்திரிச்சு என்ன பிரயோஜனம் நீங்க நினைச்சீங்கன்னா அங்க நடக்கிற மிராக்கிளை நீங்க வாழ்நாள் முழுது பார்க்கவே முடியாது. மிராக்கிள்னா அங்க கோல்டு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, இல்ல வேற ஏதாவது சொத்து பதுங்கலா உங்களுக்கு பணமா அக்கௌண்ட்ல விழுமா? கிடையாது. அங்க ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.
கிடைக்கும். அந்த சந்தோஷம் உங்களே மாற்றும். அது உணர்ந்தா மாத்திரம் தான் நடக்கும். அதுக்குன்றது எதுவுமே விஷுவலைஸ் கிடையாது. நீங்களா உணரும் போது அந்த விஷுவலைஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அப்போ அந்த இதான் வந்து நீங்க உணரணும். அப்போ ஓகே 5 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன். அப்போ இந்த ப்ராசஸ் இப்போ உங்க பையன் பொண்ணு உங்க ஹஸ்பண்டு உங்க மாமியார் மாமனார் உங்க வீட்டில் அந்த வேலை பார்க்குறவங்க இல்ல வெளியில இருந்து உங்களுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீடு ஏத்து வீட்டுல எல்லாம் சில சூழ்நிலையை நீங்க மாத்த பாருங்க. அப்ப என்ன ஆகும், சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் நீங்க டிஃபன் ரெடி பண்ணுவீங்க, சில வேலையெல்லாம் முடிப்பீங்க, குழந்தைங்களும் அதுக்கேற்ற மாதிரி அம்மா படுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஹஸ்பண்டும் பண்ணுவாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் 9-9:30 நீங்க படுத்துருவீங்க, உங்களுக்கு 5 மணிக்கு எந்திரிப்பீங்க. அந்த ப்ராசஸ் ஆகும். இது பண்றாங்க என்ன ஆகும்னா ஒருத்தராவது உங்க வீட்டுல உங்களை தொடர்ந்து யாராவது ஒருத்தவங்க அந்த பழக்கத்துக்கு வருவாங்க. இது என்னதான் நடக்குதுன்னு தெரிஞ்சு ஒருத்தவங்களா பின்னாடி வரும்போது ஹோல் ஃபேமிலி ஒரு டைம்ல அது 1 மாசத்துல வருதோ 2 மாசத்துல வருதோ நீங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் ஆனா உங்களை பார்த்து பின்னாடி வருவாங்க. அப்போ அந்த பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தேவை தொடர்ந்து 48 நாள் ஒரு நாள் கூட லீவ் எடுக்க கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே ஆனாலும் சரி சாட்டர்டே இருந்தாலும் சரி, சாட்டர்டே சண்டே ஒரு பரவாயில்லன்னு எடுத்தீங்கன்னா இது முழுமை பெறாது. இது கடினமாக உங்களே வருத்திக்கிட்டு 48 நாள் எந்திரிச்சா மாத்திரம் தான். அப்ப நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு அலாரம் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் வேணா அலாரம் இருக்கலாம். போற பார்த்தீங்கன்னா அலாரத்துக்கு முன்னாடி உங்க கண்ணு முழிச்சிடும். டக்குன்னு எந்திரிச்சு நீங்க பல்லு விளக்கிட்டு உங்க வேலையை ப்ராசஸ் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து உங்க பிலீவ் சிஸ்டத்தை நம்ப வைக்கணும். பிலீவ் சிஸ்டம் தான் நம்ம சப்கான் மைண்ட். ஏன்னா நீங்க ஆரம்பத்திலேருந்து உங்களை வந்து அப்படி வழி நடத்துருக்கு. இந்த சொசைட்டியா இருந்தாலும் சரி உங்க சூழ்நிலையும் அப்படி வழி நடத்துருக்கு. அந்த பிலீவ் சிஸ்டத்துக்கு ஓகே நம்மளால முடியும், நம்மளால எந்திரிக்க முடியும், 5 மணிக்கு எந்திரிக்க முடியும்ன்றத அதுக்கு பதிவு பண்ணணும். இல்ல நான் பண்ண மாட்டேன், வாழ்க்கையில நான் இப்படிதான் இருப்பீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க நம்பினா மட்டும் நீங்க பண்ண முடியும், முடிவெடுத்தா மட்டும்தான் உங்க பிலீவ் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணும். நீங்க அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் அதை மாற்ற முடியாது. அதே மாதிரி அந்த ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இருக்குன்னா எப்படி மாத்தலாம்னா நீங்க வந்து அதுக்குன்னு நீங்க சென்டர்ல போய் மாத்துறது ஒரு மெத்தட் இருக்கு. அது வந்து எக்ஸ்ட்ரீம். ஆனா பேசிக்கா நம்ம மாத்தணும்னு நினைக்கிறோம், நம்மளால முடிய முடியலன்னா ஃபர்ஸ்ட் அந்த சூழ்நிலையில இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் டீ கடையில் ஸ்மோக்கிங் பண்ற இடம் சில டீ கடை இருக்கும், சில கடை டீ கடை ஸ்மோக்கிங் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி கடைக்கு போகணும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நம்ம ஸ்மோக் பண்ற ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். அது நல்லவரா இருந்தாலும் சரி கெட்டவரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் அது நம்மளுக்கு உடம்பு கெடுதல். அதை உடனும் நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, உடனும் நினைச்சிட்டாலே இதை மாத்த பார்ப்பீங்க. ஆல்கஹால்னா டெய்லி ஈவினிங் ஆனா உங்களுக்கு கால் வருதுன்னா அதை ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு நாளும் இல்லைன்னு ஒரு தொடர்ந்து ஒரு 7 நாள் ஒருத்தனை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 8ஆம் நாள் உங்களுக்கு காலே பண்ண மாட்டாங்க. 8ஆம் நாள் கால் பண்ணா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருங்க. இதனாலும் உங்க ரிலேஷன்ஷிப் பாதிச்சாலும் பரவாயில்ல, அவங்க வாழ்நாள் மூலம் அவங்க பேசினாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நல்லது நடக்குது. தெரியுதா? ஆல்கஹால்ன்றது உடம்புக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் விஷம். சில பேர்லாம் கேட்பாங்க பீர் மாத்திரம் சாப்பிட்றேன், இது சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன்லாம் சொல்லுவாங்க. நீங்க இத்தனோண்டு அதை நாக்குல துணுண்டு வச்சாலும் விஷம் தான், அதிகமாக குடிச்சாலும் விஷம் தான். அப்ப அதை தொடவே தேவையில்லை. ரைட்டா? லைஃப்ல நீங்க வந்து கோ த்ரூ பண்ற எல்லா விஷயத்துக்கும் உங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணி ஓகே நான் பண்றேன், இதை மாத்துறேன் நீங்க முதல்ல உங்களை நம்புனீங்கன்னா அந்த பிலீவ் சிஸ்டத்துல அது போய் உட்காரும். அந்த 48 நாள் எல்லாமே சேஞ்ச் ஆகும். வாழ்க்கையில நீங்க எந்த விஷயத்தையும் தள்ளி போட மாட்டீங்க. நீங்க லைஃப்ல நீங்க வந்து படிக்கணும்னு நினைச்சாலும் பண்ணிடுவீங்க, நல்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சாலும் நல்லா படிச்சிருவீங்க, படிச்சு முடிச்சோடனே வேலைக்கு போயிடுவீங்க. எனக்கு நல்ல கம்பெனி வரணும்னா அதுக்கு பர்சன்டேஜ் இருக்கும், அதுவும் எடுத்துருவீங்க. ஒரு கம்பெனியில் நல்லா இங்கிலீஷ் நாலேஜில் இருந்து நல்லா பேசணும்னா அதுவும் பண்ணிடுவீங்க. அது நீங்க நினைக்கிற சேலரி வருதுன்னா அந்த ப்ராசஸ் உங்களோட பாடி லாங்குவேஜே காமிச்சிடும், நீங்க வே ஆஃப் பிரசன்டேஷன் காமிச்சிடும். அது ஒரு சக்சஸ். இதே பிசினஸ் பீப்புள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்கன்னா நீங்க இன்னைக்கு வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் இல்லாம இப்ப நிறைய பேர் வந்து நிறைய பிசினஸ் சின்ன பிசினஸ் பண்றாங்க. சில பேர் வந்து அவங்க சுத்தி இருக்கிற ஒரு குழுக்களா வச்செல்லாம் பண்றவங்க இருக்காங்க. சில பேர் யூடியூப்ல பண்றாங்க. சில பேர் அவங்களுக்கு எது சூழ்நிலையோ அதுக்கேற்ற மாதிரிலாம் சில பேர் அவங்க பேஷனை பிசினஸா எல்லாம் கன்வெர்ட் பண்றாங்க. பிசினஸா கன்வெர்ட் பண்றது அது லாஸ்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணி மாத்தினாதான் அந்த ஸ்டேஜுக்கு வரதுக்கு முடியும். நீங்க பிசினஸ் பண்ணணும்ன்றதுக்காண்டி இது பண்ண வேண்டாம். ஆனா நம்மளே ஆசையா நம்ம பிலீவ் சிஸ்டத்தை மாத்த தெரிஞ்சா லைஃப்ல எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்றோம். கல்யாணம் பண்றாங்க, குழந்தை குட்டி பாக்குறாங்க, அவங்களுக்காண்டி வாழ்றாங்க. ஆனா அவங்களும் ஒரு மனுஷன், நீங்களும் ஒரு மனுஷி தான். உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உலகம் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு திங்கிங் இருக்கு. ஆண்டவன் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசைகளும்
எல்லா இதையும் திங்கிங்களும் என்னைய மாதிரி உங்களுக்கும் திங்க் பண்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப பெண்களாக நீங்க வந்து முதல்ல நீங்க எந்திரிச்சு வாங்க. நீங்க எந்திரிச்சு வந்தாதான் மத்தவங்க உங்களுக்கு இதெல்லாம் தோணுதுன்னு உங்க குழந்தைங்களுக்கே தெரியும். உங்களுக்கு வயசா யோசிக்காதீங்க, 45 ஆச்சு, 55 ஆச்சு, 60 ஆச்சு, 80 ஆச்சு, கிடையவே கிடையாது. எந்த வயசுல நீங்க இருந்தாலும் நீங்க சொல்ல பாருங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் வாழ்நாள இதை பண்ண போறேன். சில பேர்லாம் கேட்கலாம், உங்களுக்கு இதெல்லாம் தேவையா, இது பண்ண போறீங்க, அதெல்லாம் அடுத்தவங்களுக்கு விட்டுருங்க. நல்லது பண்ணணும், நல்லதா எனக்கு முதல்ல நல்லது நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா பண்ணிடுவீங்க, தள்ளியே போட மாட்டீங்க. உதாரணமா சொல்லலாம், இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணும் போது இப்போ எனக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு, ஹெட் ஏக் இருக்கு, லைட்டா ஃபீவரா இருக்கு. ஆனா இந்த டைட்டில் வந்து நான் பண்ணணும்னு எனக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சு குளிச்சுட்டேன், இருந்தாலும் நீ பண்ணிடுவோன்னு இந்த வீடியோ பண்றேன். அப்ப எனக்குள்ள இந்த தாட்ஸ் இருக்கும் போது அதை உங்கள்கிட்ட பகிரணும். நீங்க கேட்ட கேள்விக்கும் பதில் கிடைச்சிடும். அப்ப தள்ளி போடுற விஷயம் வராது. என் வீடியோவில் இருக்கிற இன்னைக்கு இந்த கண்டென்ட் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். என் மைண்ட்ல இது ஓடிக்கிட்டு இருக்கிறது, அரிச்சிட்டு இருக்குது, ஆட்டோமேட்டிக்கா வீடியோவா மாறுது. இப்போ மாறும் போது அடுத்த டாபிக்ல என்னால போக முடியும். இப்படிதான் எனக்குள்ள இருக்கும், தள்ளி போடவே மாட்டேன். நீ பண்ணணும், நீங்க 3 பண்ணணும், 4 வீடியோ பண்ணணும்னா நான் பண்ணியே தீருவேன். அது எல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண நான் பண்ணியிருக்கிற வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரம் ஃபீவர், சில நேரம் காய்ச்சல், ஒரு சளி பிடிச்சிருக்கும், அந்த டோனே மாறி இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்குலாம் இருக்கும். அப்போ நீங்க தள்ளி போறதை வந்து பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செஞ்சாலும். இது என்னைக்கு இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா பண்ணிடுறேன்ல. எனக்கு ஒரு என்ன சொல்றது, எனக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் கிடைச்சிருது, எனக்கு அடுத்து போஸ்ட் பண்ணும் போது ஈஸியா ஆகுது. ஆல்மோஸ்ட் இது வந்து ஜனவரி 8 இன்ன வரைக்கும் இந்த மாசத்துக்கு ஆல்ரெடி பழைய வீடியோ 5-6 வீடியோ இருந்தாலும் இன்ன வரைக்கும் என்னால 15 வீடியோ இருக்கு. டோட்டலா 20 வீடியோ இருக்கு. இன்னும் 1.5 மாசத்துக்கு நான் வீடியோ பண்ண தேவையில்லை. அப்போ இப்படித்தான் லைஃப்ல நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நாளைக்கு நாளான்னைக்கு அப்புறம் இந்த பொங்கல் வந்துச்சுன்னா நான் வீடியோவே பண்ண மாட்டேன், உட்காந்து எடிட்டிங் வேலை மாத்திரம் எனக்கு இருக்கும். அப்போ இது நினைக்கிறப்ப சில விஷயங்கள் பண்ணிடணும். அன்னைக்கு வருமானு தெரியாது, நாளைக்கு இந்த விஷயத்த எனக்கு யோசனை வருமா தெரியாது. இன்னைக்கு எனக்கு வந்திருக்கு, தள்ளி போடாம பண்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மெசேஜா நான் கொடுக்கறேன். இததான் நான் செய்ய சொல்றேன். உங்களோட ஆசையை சப்கான் மைண்ட்குள்ள கொண்டு போறதுக்கு, அந்த சிஸ்டத்துக்கு, அந்த பிலீவ் சிஸ்டத்துக்கு உள்ள கொண்டு போறதுக்கு முதல்ல நீங்க நம்புங்க. நம்புற விஷயத்த ப்ராசஸ் பண்ணுங்க. அது தடங்கலா இருக்கிற நிறைய விஷயத்த இது பண்ணுங்க. உதாரணமா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இது ஹஸ்பண்டுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும். நீங்க அடுத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, இதுக்காண்டி மாத்திரும், இதுக்காண்டி அப்பனும் உங்களோட சில விஷயத்தெல்லாம் நீங்க விட்டு விலகிடுறீங்க. அப்போ நீங்க அதை சொல்லி புரிய வைங்க. அவங்களும் உங்களுக்கு தேவை, உங்களோட சில நல்ல விஷயங்களுக்கு தேவை. அப்போ உங்களுக்குள்ள ஹெல்த் மாத்தணும்னா, இந்த 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா இந்த விஷயத்தெல்லாம் மாத்தணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற 10 விஷயத்த மாத்தினீங்கனாலே உங்களை ஆட்டோமேட்டிக்கா பிலீவ் சிஸ்டத்துல போய் சேரும். அந்த பிலீவ் சிஸ்டம் சப்கான்மெண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். அந்த 48 நாள் தொடர்ந்து 7-8 நாள் ஆனாலே இதுதானா, இனிமேல் இது நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களை பண்ண வச்சிரும். அது ஏன் 48 நாள் சொல்றாங்க, ஒரு மண்டலம்ன்றாங்கன்னா அது ஒரு கண்டினியூ ஆகும். அது ஒரு முழுமை பெற ஒரு விஷயம். ஊடால விட்டோம்னா பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கோ, இன்னைக்கு அவர் சொன்னார், தியானம் பண்ணிட்டோம், இன்னும் 2 நாள் நம்ம ரெஸ்ட் எடுத்து 3ஆம் நாள் பண்ணுவோம்னு நினைப்பீங்க. ஆனா 3ஆம் நாள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு சோம்பேறித்தனம் எப்போ உங்களுக்குள்ள சேருதோ நீங்க வாழ்நாள் முழுவதும் நினைச்சாலும் ஜெயிக்க முடியாது. சோம்பேறித்தனத்தை முதல்ல நம்ம ஜெயிக்க கத்துக்கணும். அப்பதான் வெளியில எல்லா விஷயத்தையும் கத்துக்க முடியும். உங்களே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்களே நீங்க ஜெயிக்க முடியலன்னா வேற எந்த விஷயத்த நம்ம ஜெயிப்போம்? நான் ஜெயிக்கிறேன், என்னைய நான் கண்ட்ரோல் பண்றேன். இந்த விஷயத்த சாப்பிடக்கூடாதுன்னா இந்த விஷயத்த நான் சாப்பிடாம இருக்கேன், எண்ணெயை சாப்பிடக்கூடாதுன்னா எண்ணெயை சாப்பிடாம இருக்கு. எனக்கு பஜ்ஜி பிடிக்கும், சட்னி வச்சு பிடிக்கும், டீக்கெல்லாம் அவ்வளோ இருக்கு, ஸ்மெல் அவ்வளோ வரும், ஆனா அது கண்ட்ரோலா இருக்கேன். எனக்கு டீயும் சாப்பிட வேணான்றாங்க, இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு டீ இல்லைன்னா 2 நாளைக்கு ஒரு டீன்றதை நான் குடிக்கிறேன். இந்த ஹேபிட்டும் நான் மாத்தணும்னா நான் முதல்ல வந்து இதெல்லாம் வேண்டாம், எனக்கு இதுல ஹெல்த் எல்லாம் பாதிக்குது, இது தேவையில்லாத விஷயம்னு முதல்ல நான் நம்புறனால இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றனால எனக்கு அது நல்ல மாற்றத்தை கொடுக்குது. என்னோட எந்த நோய் வராம இருக்கிறது, சில அடிஷனலா வராம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பாதுகாக்குது. காரணம் என்னன்னா, எனக்கு மெடிசன்ஸ் ஒத்துக்காது. மாத்திரை வந்து எடுத்துக்கிட்டாலே எனக்கு வந்து அலர்ஜி வர ஒரு ஆளு. இது வந்து எல்லாருக்குமே நடக்காது, எனக்கு அது நடக்குது. அப்போ இது மாதிரி இருக்கும்போது நான் சில விஷயத்தை தவிர்த்து தான் ஆகணும். காய்ச்சல் வந்திருக்குன்னா ஒரு பேராசிட்டமால் போட்டாலே எனக்கு உடம்பு ஃபுல்லா தடிப்பு வருது. அப்ப அதுக்கு வந்து நான் சும்மா உட்கார்ந்து இருக்கணும், இல்ல நாட்டு வைத்தியத்தை ஏதாவது எடுத்துக்கிட்டே இருக்கணும். 1க்கு 4
4 நாள் ஆகும். அப்ப அந்த 4 நாளும் என்னோட ஒர்க்கும் பாதிக்கும், என் வீட்டுல இருக்க சூழ்நிலை, என் ஒய்ஃப் ஆபீஸ் போறது, என் பையன் ஸ்கூலுக்கு போறது, என்ன ஒருத்தர்னால இந்த 3 பேருக்குள்ள பாதிக்குது. அப்ப இந்த இதுக்காண்டே நான் சில விஷயங்களை தவிர்க்கிறதுனால எனக்கு அவ்வளவு சீக்கிரத்துல ஒரு மாசத்துல எனக்கு சளி காய்ச்சல் வருது. ஒரு 4-5 மாசம் தள்ளி போடும் போது என்னைக்கா ஒரு நாள் அது வரும்போது ப்ராப்ளம் இல்லை. இதை தான் நம்ம யோசிக்கணும். நம்மளை யோசிச்சுட்டோம்னா, நம்மளைக்குள்ள இருக்கிற அந்த ப்ராசஸ் யோசிச்சுட்டோம்னா தள்ளி போறதே வராது. 2வது, எனக்கு எதுவுமே கிடைக்கலன்றது எண்ணமும் வராது. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாருக்கும் எல்லாராலையும் செய்ய முடியும். நீங்க நினைக்கணும், நான் பணக்காரன் ஆகணும், எனக்கு பணம் வரணும், பேர் புகழ் வரணும், நான் வாழ்க்கையில எல்லாரும் மாதிரியும் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ ஒருத்தங்களாம் பார்த்து இது பண்ணலாம். யூடியூப்ல பார்த்து இவங்க எல்லாம் பண்றாங்க, நம்ம எப்படி பண்றது? சினிமால பார்த்து இவங்க எல்லாம் பண்றாங்க, நம்ம எப்படி பண்றது? நம்மளால இது வர முடியாது, செய்ய முடியாது இப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் அந்த சிஸ்டம் உள்ள போகாது. நம்மளால முடியும், செய்வோம். சில பேர்லாம் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க, தப்போ ரைட்டோ ஏதோ செய்யறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம்ல பண்றவங்க, யூடியூப்ல பண்றாங்கன்னா அதுல அவங்களுக்கு ஒரு பிலீவ் சிஸ்டம். நான் ஊர்ல என்ன சொன்னேன், நான் பண்றேன், சில பேர்லாம் பண்றாங்க, சில பேர் சக்சஸ் ஆகுறாங்க, சில பேர் ரொம்ப ஃபெமிலியரான ஆனவங்களாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதான் இந்த பிலீவ் சிஸ்டத்தை உங்களுக்குள்ள அப்ளை பண்ணுங்க. இந்த பிலீவ் சிஸ்டம் சப்கான் மைண்டுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மாற்றம் உங்களுக்கிட்டே வரும். எண்ணம் போல் வாழ்க்கை நான் சொல்ற எல்லா வீடியோத்துக்கும் பேஸே இதுதான். உங்க எண்ணம் சரியா இருந்துச்சுன்னா நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. பண்ணவே முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாழ்நாள் போதும் பண்ண முடியாது. யாரும் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ கொடுத்தாலும், மோட்டிவேட் கொடுத்தாலும் நீங்க பண்ண மாட்டீங்க. பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆசைப்படுற அத்தனையும் நடக்காது. ஆசைப்படுறவங்களுக்கு அந்த ப்ராசஸ் பண்ண தெரியும், அதை ரெஜிஸ்டர் பண்ண தெரியும். அந்த 48 நாள் வடிவம் கொடுக்கணும். கொடுத்தா மாத்திரம் தான் ஒரு ஸ்டேஜுக்கு வருவீங்க. யோசிங்க, என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட மைண்ட் செட் என்ன, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. லைஃப்ல ஜெயிக்கலாம், எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக எனக்கு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்குது, உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும். இமிடியேட்டா ஒரு பார்ட்ல பணக்காரன் ஆக முடியாது, பெரிய ஆள் ஆக முடியாது, எல்லாமே சேர்ந்துராது. அதுக்கு ப்ராசஸ் பண்ணோம்னா ஒரு டேல கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும். அப்படியே பாயிண்டா கொடுக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அது ஒரு 100% சேரும். 1% இருந்து 100%. ஒரு படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 10வது படி போறதுக்கு சில நாட்கள் ஆகும். அது பொறுமையும் நம்பிக்கையும் உங்களை நீங்க நம்பினீங்கன்னா நடந்தே தரும். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஒண்ணுக்கு 4-5 வீடியோ மாத்திரம் பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.